யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். இந்த ராஜயோகம் என்பது அவர்கள் 8 அங்கங்களாக அதை பிரிச்சிருக்காங்க. இந்த 8 அங்கம் அப்படின்னு சொல்லும்போது இயமம், நியமம், ஆசனம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்றது 8 அங்கங்கள். பிராணாயாம பயிற்சியோடு 8 பகுதிகளாக இருக்குது. இயமம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனதால், சொல்லால், செயலால், மனதால் அடுத்தவங்களுக்கு நாம் தீங்கு நினைக்காமல் இருப்பது தான் இயமம். பரிசுத்தமாக இருப்பது, எந்த வகையிலுமே அடுத்தவங்களை நம்ம இம்சைப்படுத்தாமல் இருப்பது, முடிந்தால் உதவி செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. நியமம் அப்படி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் முடிந்த அளவுக்கு சொல்லால், செயலால், மனதால் நன்மையான விஷயங்களை நினைப்பது, பிறருக்கு உதவி செய்வது. இது இயமம் என்பது ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அதே நியமம்னா அது நிறைய. ஆனால் இந்த ஒரு சில ஒரு சுருக்கமான விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். ராஜயோகத்தில் இதை ரொம்ப வலியுறுத்துகிறாங்க. அப்போ நம்ம மனதால் என்னன்னு சொன்னால், ஒருத்தருக்கு ரொம்ப துன்பமாக இருக்கும்போது நமக்கு பணம் கொடுத்து உதவ முடியாது, பொருள் கொடுத்த வசதி இல்லை. அப்புறம் வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது அவங்க மனம் அமைதிப்படுத்துதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது அது அந்த வகையிலேயாவது ஒரு ஆத்மாவை நம்ம சந்தோஷப்படுத்தினோம் என்பது அது இறைவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவையாக அமைக்கிறது. மனதாலாவது நல்லது, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்கள், வாழ்த்துறோம். அந்த வாழ்த்தாகப்பட்டது கூட பெரிய விஷயந்தான். அதான் மனதால் செய்கிறது. செயலால், நம்மளால் நேரடியாக இறங்கி ஒரு பண உதவி செய்கிறது, பொருள் உதவி செய்கிறது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணுவது மற்றவர்களுக்கு. ஆரம்பத்தில் சொன்னது உங்களுக்கு தெரியும். இயமம் என்பது எல்லா வகையிலையும் கெடுதல் நினைப்பது, போராமை, மற்றவர்களை ஏமாற்றுறது. இது கொஞ்சம் விரிவாக சொல்லணுன்னா அந்த மாதிரி மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்கிறது, பொய் சொல்வது, திருடுவது, சூதாடுவது, எந்த நேரமும் போதை நிலையிலே இருப்பது, மற்ற குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தவறான வழிகள், இதெல்லாமே அதுக்குள்ளே அடங்குது. அதை தான் நான் சுருக்கமாக இயமம் அப்படின்னு சொன்னேன். அதாவது மனதால், சொல்லால், செயலால் தீங்கு விளையக்கூடாதுன்னு சுருக்கமாக அதை சொன்னேன். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.